அதிருப்தியில் இருக்கிறாரா அதிமுக மூத்த நிர்வாகி செங்கோட்டையன்? எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் என கூறி இபிஎஸ் பங்கேற்ற விழாவை புறக்கணித்துள்ளார். என்ன நடக்கிறது அதிமுகவில்? இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். எம்ஜிஆர் கால சட்டமன்ற உறுப்பினர், ஜெயலலிதா காலத்தில் அமைச்சர், ஜெயலலிதா மறைவுக்கு பின் முதலமைச்சர் போட்டியில் இருந்தவர். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலும் அதிமுக பிரபல முகங்களில் ஒருவர். இப்படி பல அடையாளங்களை கொண்ட செங்கோட்டையன் அளித்த இந்த பேட்டிதான் அதிமுகவில் தற்போது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. செங்கோட்டையனின் இந்த அதிருப்திக்கு காரணம் கோவை அருகே நடைபெற்ற விழாதான். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கோவை அன்னூர் கஞ்சப்பள்ளி பிரிவில் விவசாய சங்கங்கள் சார்பில் விழா நடத்தப்பட்டது. இந்த விழாவில் அதிமுகவின் மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் ஆஜரான நிலையில் செங்கோட்டையன் மட்டும் மிஸ்ஸிங். அதற்கு அவர் கொடுத்த விளக்கமே தற்போது அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன். நான் புறக்கணிக்கவில்லை, அங்கே செல்லவில்லையே தவிர இந்த கவனத்திற்கு அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவிற்கு அன்றைய வருகை தருகிற போதே அது அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன். செங்கோட்டையனின் இந்த பேட்டி அதிமுக தலைமையை சிந்திக்க வைத்திருக்கிறது. சென்னையில் கட்சி அலுவலகத்தில் மூத்த நிர்வாகிகளான தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார், ஆர்பி உதயகுமார் உள்ளிட்டோருடன் சுமார் அரை மணி நேரம் ஆலோசனை நடத்தினார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார், இபிஎஸ் பங்கேற்றது அதிமுக விழா அல்ல என கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யல. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா முழுக்க விவசாயிகள் கூட்டமைப்பு தான் ஏற்பாடு செஞ்சது. ஜெயலலிதாவின் தொண்டராக செங்கோட்டையனின் கருத்தை ஏற்பதாகவும் அதிமுகவிற்கு 2026ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி மூடு விழா நடத்துவார் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்ந்து நீடித்தால் 26 தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் இயக்கத்திற்கு மூடு விழா நடத்தி விடுவார். நான் பல முறை தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இப்பிரச்சனை குறித்து பேசிய அமைச்சர் ரகுபதி, கட்சியை கட்டுப்பாட்டில் கொண்டுவர இபிஎஸ் படாத பாடுபடுகிறார் என கூறினார். இன்றைக்கு கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவருடைய முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களே இன்றைக்கு பேசுகின்ற பேச்சுக்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டும். எனவே கட்டுப்பாட்டிலே கட்சியை கொண்டு வருவதற்கு அவர் இன்றைக்கு படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். பட விவகாரம் மூலம் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையையே கேள்வி கேட்கிறார் என்கிறார் பத்திரிகையாளர் சிவப்பிரியன். உங்க படம் இருக்கு, அப்ப ஏன் அவங்க படம் வரல? அவங்க படம் இருந்திருந்தா நான் வந்திருப்பேன். அப்ப அதற்கு அர்த்தம் என்னன்னா, ஒண்ணு எல்லார் படமும் போடுங்க, இல்ல உங்க படமும் போடாதீங்க. எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல தான் அவர் அதை கொண்டு வந்து சேர்க்கணும்னு பாக்குறாரு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே இருக்கும் நிலையில் அதிமுகவில் மீண்டும் ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்பதை உணர்ந்து அதிமுகவின் தலைமை செங்கோட்டையனை அழைத்து பேசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் அம்ஜத்துடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.